வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. அமைச்சர் நிர்மல்குமார் அந்த 100 நாள் சாதனை விளக்க கூட்டத்தில் பேசியிருக்காரு. அறிவாலயம்ங்கிறது முடிஞ்சு, திமுகங்கிற கட்சியே இனி கிடையாது. விஜய் திமுக முழுக்க முடிச்சு விட்டாரு. அதனால அறிவாலயத்தை கூடிய சீக்கிரம் வெள்ளையடிச்சு புதுப்பிச்சு வாடகைக்கு விடுவாங்க, திமுகவே இனிமே கிடையாதுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இவர் பேச போனது இவங்க ஆட்சி இந்த 100 நாள்ல மக்களுக்கு என்ன செஞ்சுச்சு, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களா, சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியாயிடுச்சா, பெண்கள் பாதுகாப்போட இருக்கிறாங்களா, கஞ்சா போதை புழக்கம் எந்த மாணவர்களிடமும் இல்லையா, இப்படி அவர் பேசியிருக்கணும். 100 நாள்ல பாருங்க நாங்க எல்லாத்தையும் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு பேசியிருக்கலாம். லஞ்ச ஊழலே கிடையாது, குதிரை பேரமே கிடையாது, இந்த மாதிரி ஏதாவது அவர் பேசியிருந்தா அதுல ஒரு அர்த்தம் உண்டு. திமுகவை அழிச்சுட்டாரா விஜய், இனிமே அறிவாலயத்தை வாடகைக்கு தான் விடணுமா வெள்ளை அடிச்சுங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. நிர்மல்குமார் உட்பட பல அமைச்சர்கள் சட்டமன்றத்திலையும் சரி வெளியேயும் சரி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நாங்க ஜெயிச்சிட்டோமே, நீங்க முடிஞ்சிட்டீங்க, நீங்க ஒளிஞ்சிட்டீங்க, தோத்து போயிட்டீங்களா, ஹே அப்படின்னு. ஸ்கூல் படிக்கும் போது சில பசங்க இருப்பாங்க, அந்த பசங்க தோத்து போன பசங்களை, ஃபெயிலான பசங்களை, இல்லை ஸ்போர்ட்ஸ்ல ஓட்டப்பந்தயத்தில் தோத்த பசங்களை பார்த்து கிண்டல் அடிக்கிறது, கேலி பண்றது, நான் முடிஞ்சா அவ்வளவுதானான்னு. இல்லைன்னா சில படங்கள்ல கொடூரமான வில்லன்கள் இருப்பாங்க, ஏழை எளியவர்களை பார்த்து, முடிஞ்சு போனவங்களை பார்த்து, தோத்து போனவங்களை பார்த்து, அவ்வளவுதான் இனியெல்லாம் நீலாம் எதுக்கு இருக்க, அவ்வளவுதான் போயிரு, மட்டை சம்பவம் செஞ்சுட்டோமா அப்படின்னு. இதெல்லாம் தமிழ் சினிமாவில் வரக்கூடிய வில்லன்கள் பேசுற வசனம். இது எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் இன்று அமைச்சர்கள் பேசுறாங்க. ஜனநாயகத்துல அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு விழுக்காடு இருக்கு, உங்களுக்கு ஒரு வாக்கு விழுக்காடு இருக்கு. இதுல இன்னைக்கு நீங்க அதிக சீட்டு வாங்கியிருக்கீங்க, இன்னும் முதலமைச்சருக்கான அந்த ஆட்சியை பிடிப்பதற்கான நம்பரை உங்களால வாங்க முடியல. அது முழுக்க கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய தயவுல தான் நீங்க இருக்கீங்க. ஆனா நீங்க பேசுற பேச்சு எல்லாம் அவ்வளவுதான், இனி முடிஞ்சு அடுத்த பிரதமர் அவர் தாங்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பேச்சு தான் காங்கிரஸ் மாணிக் தாக்கூர் இன்னைக்கு உங்களுக்கு எச்சரிக்கை விடுச்சிருக்காரு, 5 சீட்டு எங்கள்கிட்ட இருக்கு, மரியாதையா இருந்துக்கோ அப்படின்னு. விடுதலை சிறுத்தைகள் அவ்வப்போது நாங்க தான் கிங் மேக்கர்னு உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறாரு. கம்யூனிஸ்டுகள் 4 எம்எல்ஏக்கள் இனி உங்களிடம் தொடருவாங்களா, இப்போ ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் வந்தா உங்களை இடதுசாரிகள் ஆதரிப்பார்களா என்பது ஒரு சந்தேகம் தான். இனி ஆதரிச்சா அவங்களுக்கான கிரெடிட்டும் போயிடும். ஏன்னா இடதுசாரிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதை அப்படிங்கிறது, ஒரு முதலாளித்துவ கட்சியை இந்த தாங்குன்னு தாங்குனாங்கன்னா அந்த கட்சிக்கான மரியாதை போயிடும். அந்த கட்சி பேசிய பெரியார் மார்க்சிய அரசியல், தொழிற்சங்க அரசியல் போயிடும். ஸோ 4, 5, 9 சீட்டு இப்போ உங்களுக்கு கழுத்துக்கு மேல தொங்கிக்கிட்டு இருக்கு நிர்மல்குமார். இந்த 2 நாள்ல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. நீங்க அதை பத்தி எதுவுமே பேசாம வெள்ளையடிச்சு வாடகைக்கு விடுறீங்களா, அறிவாலயம் அவ்வளவுதான், திமுக கதம் அப்படின்னே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இஷ்டத்துக்கு உண்மைக்கு மாறான அவதூறுகளை ஒரு அமைச்சர் பேசுவது என்பது ஏற்கக்கூடியதே அல்ல. நான் ஒரு பத்திரிகையாளராக அமைச்சர் நிர்மல்குமாருக்கு சொல்றேன், இந்த ஆட்சி வந்ததுல இருந்து தொடங்கினதுல இருந்து ஒரு விஷயம் செஞ்சாங்க. பொது தொகுதியில் தாழ்த்தப்பட்டவர்களை நிற்க வைத்து நிறைய ஜெயிக்க வச்சவர் இவர் தான். அதன் நான் விவாதத்துல உட்காந்துருக்கும் போதே பல பேர் பதிவு செஞ்சாங்க. நான் கூட இருக்குமோன்னு பார்த்தா, டெஸ்ட் பண்ணி பார்த்தாதான் அப்படி யாருமே இல்லை, எந்த பொது தொகுதியிலையும் தலித்து ஜெயிக்கல. ஆனா அப்படி ஒரு நரேஷனை செட் பண்ணாங்க. அடுத்து முதல் பெண்ணை அமைச்சராக்கிட்டாங்க. அதை கீர்த்தனா போன்றவர்களை காமிச்சு ஒரு பெண்ணை அமைச்சருக்கிறாங்க. தாவேகா வந்தவுடன் பெண்களை அமைச்சராக்கிட்டாங்க. பெண் முதலமைச்சராக ஜானகி அம்மையார் இருந்தது தமிழ்நாட்டில் தான், ஜெயலலிதா அம்மையார் இருந்தது தமிழ்நாட்டில் தான். எத்தனை அமைச்சர்கள் இங்க 1947 சுதந்திரத்துக்கு பிறகு அமைச்சர்களா இருந்திருக்காங்க. சத்தியவாணி முத்து இருந்திருக்காங்க, மரகதம் சந்திரசேகர் இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இங்க அமைச்சர்களா இருந்திருக்காங்க. கடந்த திமுக ஆட்சியில அமைச்சர்கள் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எடப்பாடியார் காலத்தில், ஜெயலலிதா அம்மையார் காலத்தில், எல்லா காலத்திலையும் பெண்கள் அமைச்சர்களா இருந்திருக்கிறாங்க, ஆளுமைகளா இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு பேர் பேச்சாளர்களா இருந்திருக்கிறாங்க. ஆனா நீங்க அப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணீங்க. அப்புறம் தலித்துகளுக்கு 8 அமைச்சர் கொடுத்துரும், தலித்துகளுக்கான ஆட்சி இங்க ஆணவக்குள்ளே நடக்காது, தலித் மக்களுக்கான ஆட்சிங்கிற அப்படிங்கிற விஷயத்த திருப்பி பதிவு செஞ்சீங்க. ஆனா அந்த 8 அமைச்சர் பேரை நான் பல விவாதங்களை கேட்டேன், யாராலையும் வெளி சொல்ல முடியல. வன்னியரசு, ராஜ்மோகன், இந்த 2 பேர் தவிர்த்து மீதி 6 அமைச்சர்கள் என்னென்ன பொறுப்பு என்னென்ன வகிக்கிறாங்க நீங்க சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கும் தெரியாது. அப்ப இப்பேற்பட்ட தலித்துகளை வச்சிருக்கிறாங்க. அதை விட மோசமா அடுத்த நரேட்டிவ் செட் இப்ப பண்ணியிருக்கிறாங்க. நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, நான் ஒரு குற்ற பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவன், என்னை அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் எங்க முதலமைச்சர் விஜய் இருக்கார். இதே சமூகத்தை சேர்ந்த திண்டுக்கல் சீனிவாசன், அவருக்கு முன்னோடியான மாயத்தேவர், 1972 மாயத்தேவர் திண்டுக்கல் எம்பி, அதிமுகவினுடைய முதல் எம்பி அவர் தான், நாடாளுமன்றத்துல இடைத்தேர்தல் ஜெயிச்சவர். திண்டுக்கல் சீனிவாசன் அவர் அமைச்சராக இருந்திருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் காலத்திலையும் சரி, எடப்பாடியார் காலத்திலையும் சரி. செல்லூர் ராஜு, அவர் இதே டிஎன்டி, டி நோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் அப்படிங்கிற அந்த சமூகம். இவர் சொன்னார்ல நிர்மல்குமார், குற்றம் பழங்குடியினர், அதுவும் போர்க்குடியினர் அவங்க சொல்றாங்க.
போலீசால் அன்றைய இந்திய வெள்ளைக்காரர்களால் இவர்களை ஒடுக்குவதற்காக குற்ற பழங்குடியினர் இவங்க பிறந்த உடனே ஜெயில போயிடணும், இவங்க திருடனாதான் பிறப்பாங்கிற மாதிரி மோசமான ஒரு சட்டத்தால் பாதிக்கப்பட்ட சமுதாயம் 68 சமுதாயம் அவர்களை குற்ற பழங்குடின்னு வகைப்படுத்துறாங்க. டிஎன்டி டி நோட்டிஃபைடு ட்ரைப்ஸ். இது குறித்து நான் பலமுறை ஜீவா டுடேல பேசியிருக்கேன். 68 சமூகங்கள் இருக்கு. இருளர் இருக்காங்க, பிரமலை கல்லர் இருக்கிறாங்க, வளையர் வர்றாங்க, அதுல கொண்டைங்கோட்டை மறவர் வர்றாங்க, வேட்டுவ கவுண்டர் வர்றாங்க, புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு சில சமூகங்கள் வருவாங்க, வட தமிழகத்திலையும் சில குறிப்பிட்ட பகுதியில் உள்ள சமூகங்கள் வருவாங்க. ஏன் பறையர் படையாச்சி கூட இருந்தாங்க, அதுக்கு பிறகு அவங்க நீக்கப்பட்டாங்க. எஸ்சியில வந்ததுனால பறையர்கள் நீக்கப்பட்டாங்க. இப்படியாக ஒரு 68 சமுதாய மக்கள் டிஎன்டி மக்களாக இருந்தாங்க. அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் நான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு எங்க சமுதாயத்தை குற்றப்பழங்குடியினரை முதன்முறை அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் விஜய்ங்கிறாரே, அப்ப ஜெயலலிதா அம்மையார் அழகு பார்க்கலையா? எடப்பாடியார் அழகு பார்க்கலையா? ரத்னவேல் பாண்டியன் என்கின்ற ஒரு குற்றப்பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் கொண்டைங்கோட்டை மறவர் தான். இவர் எப்படி பிரமலை கல்லரோ அது மாதிரி அவர் தான் இன்னைக்கு மண்டல் கமிஷன் பரிந்துரையின்படி 91க்கு பிறகு அந்த குழுல அந்த வழக்கு நடந்த போது 9 பேர் கொண்ட நீதிபதியில அந்த இந்திரா சகானி வழக்கு நடந்த போது இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அனைவருக்குமே இன்று கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்துக்கு, குறிப்பா வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடுக்கு வித்திட்டவரே அவர் கொடுத்த தீர்ப்பு தான். அந்த 9 பேர்ல அவரும் ஒருத்தர். அந்த 9 பேர்ல இவரை தவிர்த்து மற்ற எல்லாருமே முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இவர் ஒருத்தர் தான் டிஎன்டி குற்றப்பழங்குடியினர். அந்த ரத்னவேலு பாண்டியன் திமுக இருந்தவர், வைகோவினுடைய சீனியர் அட்வொகேட் வக்கீல் அவர். அப்ப திமுக நாங்க ஒரு குற்ற பழங்குடியினரை சேர்ந்தவரை ரத்னவேலு பாண்டியனை உருவாக்கியிருக்கோம்னு ஒரு முறையும் சொல்லல. ஜெயலலிதா அம்மையார் ஒருபோதும் பிரமலை கல்லர் நாங்க குற்ற பழங்குடியினர் அமைச்சராக்கியிருக்கோம்னு சொல்லி காட்டல. ஆனா நிர்மல்குமார் தன்னுடைய தலைவர் விஜயை புகழ்வதற்காக தன்னுடைய சமுதாயத்தையே ஒரு பக்கம் கீழே இறக்கி எங்களையெல்லாம் அமைச்சராக்கியிருக்காங்கன்னா இது இழிவுபடுத்துற மாதிரி இல்லையா? எப்பா, திண்டுக்கல் சீனிவாசன் யாரு, செல்லூர் ராஜு யாரு, ஆர்பி உதயகுமார் யாரு, தங்கம் தென்னரசு யாரு, ரத்னவேல் பாண்டியன் யாரு, மாயத்தேவர் யாரு? இவர்களெல்லாம் திமுக காலத்தில் எந்த பொறுப்பும் பதவியும் அமைச்சரும் டெல்லி பதவி எதுவுமே வாங்கல. விஜய்னு ஒருத்தர் பிறந்து வந்துதான் இந்த பிரமலை கல்லர் சமுதாயத்துக்கே ஒரு அங்கீகாரம் தராருன்னா அந்த பிரமலை கல்லர் சமுதாயத்தையே இழிவுபடுத்துற மாதிரி இல்லையா? குற்றப்பழங்குடியினர் சமுதாயத்தையே அந்த 68 சமூகத்தையும் இழிவுபடுத்துற மாதிரி இல்லையா? உண்மையிலே நீங்க என்ன பண்ணிருக்கணும்? குற்றப்பழங்குடியினர் சமுதாயத்துக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, அவங்க இன்னும் ஒற்றை சாதி சான்றிதழ் வாங்க முடியல, டிஎன்டி கேட்கறாங்க, டி நோட்டிஃபைட் ட்ரைப், ஆனா டிஎன்சின்னு தராங்க. இது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனையை விஜய் தீர்த்து வச்சாருன்னா நம்ம உண்மையிலே பாராட்டலாம். டிஎன்டி மக்களுக்காக இந்த பிரச்சனையை பேசியிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்களே. டிஎன்டினா என்னன்னு தெரியுமா? டி நோட்டிஃபைட் ட்ரைப்னா தெரியுமா? முத்திரையர், வளையர், இவங்க பிரமலை கல்லர், கொண்டைங்கோட்டை மறவர், இருளர், இந்த சமுதாய மக்களுடைய பிரச்சனைகள் என்ன? அந்த 68ல வர்றாங்களே, எம்பிசிக்குள்ளே டிஎன்டி வர்றாங்களே, தனி ரிசர்வேஷனா ஏதாவது தெரியுமா? நீங்க அவங்களுக்கு ஏதாவது பாடுபட்டு இருக்கீங்களா? எதுவுமே இல்லாம இந்த சமுதாயத்துக்காக உங்களுக்கு எம்பிசிங்கிற கான்செப்ட் 89ல உங்களுக்கு கலைஞர் உருவாக்குறாரு, ஒரு 102 சமூகங்கள் சேர்த்து. இதற்காக எவ்வளவோ செய்த கலைஞர், ஜெயலலிதா எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சமுதாயத்துக்கு முதல் எம்எல்ஏ பதவி, அமைச்சர் பதவி, எம்பி பதவி, மாவட்ட செயலாளரே முத விஜய் தான் கொடுத்துருக்காருங்கிற ரேஞ்சுக்கு இவங்க அப்படி அடிச்சு விட்டாங்கன்னா அப்ப எங்களை மாதிரி விவரம் தெரிஞ்சவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா பலருக்கு டிஎன்டினா என்னன்னு தெரியாது, டிஎன்டி குற்ற பழங்குடினா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு இருக்க ஜென்சி கிட்ஸ் என்ன நினைச்சுக்குவாங்க, ஓ கல்லர்னு ஒரு சாதி இருக்கு, அந்த சாதிக்கு அங்கீகாரம் தந்தவரே விஜய் தான் போலன்னு வட தமிழகத்துல விழுப்புரம், விக்கிரவாண்டி, சென்னையில உள்ள கைஸ் எல்லாம் நினைச்சுக்குவாங்கல்ல. நாளை பண்ண அது வரலாற்றுல என்ன ஆகும்? யாரோ ஒரு பிரமுலை கல்லர்னு ஒரு சாதியாப்பா, முத அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தவரே விஜய் தானாப்பா, சார் நம்ம சிஎம் எவ்வளவு பெரியவர், இப்படியெல்லாம் வரலாற்றில் தப்பா பதியுது. தலித்துகளுக்கு முத செஞ்சாரு, பிரமலை கல்லர்களுக்கு முத செஞ்சாரு அப்படின்னு எல்லாமே உண்மைக்கு மாறானது. உண்மையிலே ஒருத்தர் செஞ்சிருந்தா பாராட்டலாம். அப்ப இந்த அரசினுடைய செயல்பாடை நான் எப்படி பாக்குறேன்னா, நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. விஜய் செஞ்சாரு அப்படின்னு. ஆனா நடக்கிற விஷயங்கள் எதுவுமே நடப்பதில்லை. அப்புறம் எதிர்கட்சிகளை பார்த்து கேலி பண்றது, கிண்டல் பண்றது, பொய் பேசுறது, கக்கூசுல 3 மணி நேரம் இருந்தீங்கன்னு சொல்றது, கேவலமா நடந்துக்கிறது, சட்டசபையில அநாகரிகமா நடந்து கொள்வது, தோத்து போனவங்களை கிண்டல் பண்றது, உங்க கட்சி போயிருச்சேன்னு சொல்றது, இதை மட்டுமே இவர்கள் செய்கிறார்கள். மக்களுக்கான திட்டங்களை செய்வதை விட தோற்று போன கட்சிகளை பரிகாசம் செய்வதும், நடக்காத ஒண்ணா நடந்துருச்சு இதை செய்து காட்டியவர் விஜய் என்று இட்டுக்கட்டி பேசுகின்ற வேலைகளை மட்டும்தான் செய்கிறார்கள். ஆனால் தமிழர்களே உண்மை தெரிஞ்சுக்கோங்க, ரத்னவேல் பாண்டியன் குற்றப்பழங்குடியினர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு போர்க்கொடி மரபு, டிஎன்டி. அவர் 1990ல இன்னைக்கு எல்லா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடுக்கு காரணமாக அமைந்தவர் ரத்னவேல் பாண்டியன். அவர் ஒரு திமுக காரர். மாயத்தேவர் 72லயே திண்டுக்கல் எம்பி, அவர் அதிமுக காரர். வரலாறு நிறைய இருக்கு.
ஏதோ வரலாறு தெரியாத ஒரு கூட்டத்திட்ட போய்கிட்டு நீங்க இந்த கதையெல்லாம் விடுங்க. நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு திராவிட வரலாறு தெரியும், இடதுசாரி வரலாறு, தொழிற்சங்க வரலாறு, குற்ற பழங்குடியினர் வரலாறு, மதுரை வரலாறு, செக்கானுடி வரலாறு, விழுப்புரம் கடலூர் வரலாறுல இருந்து வட்டார அளவிலும் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் ஒரு அரசியல் பேசுகிற கூட்டம் தமிழ்நாட்டுல இருக்கு. தந்தை பெரியார் அரசியல் படித்தவர்கள் இங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. பெரியாரையும் மார்க்சியும் அம்பேத்கர் அண்ணாவை படித்த ஒரு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டுல இருக்கு. நீங்க வேணா சங் பரிவார் குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம், அரசியலே தெரியாம அவதூறுகளை மட்டும் அரசியலாக்கி. உண்மையான அரசியல், மக்களுக்கான அரசியலை தெரிந்தவர்கள், பேசுபவர்கள், எழுதுபவர்கள் நாங்கெல்லாம் இன்னும் இருக்கிறோம். நாங்க இருக்கும்போது இப்படி அடிச்சு விடாதீங்க. இன்றைய அப்பாவி விஜய் ரசிகர்கள்ட்ட பொய்ய பரப்பாதீங்க, பச்சை பொய்ய பரப்பாதீங்க. இது அவதூறு அமைச்சர்னே உங்களுக்கு பேர் கொடுக்கலாம். ஏன்னா வாயத்திறந்தா அவ்வளவு பொய் வருது. தமிழர்களே, நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த மாதிரியான அவதூறுகளிலிருந்து உங்களை நீங்க காற்றுக்கொள்ள வேண்டும்னா நம்மளை மாதிரியே அரசியல் தெரிந்த காணொலிகளை பாருங்க, புத்தகங்களை படிங்க. இல்லைன்னா இவங்க விடுறதா உண்மை போலன்னு நம்பக்கூடிய ஆபத்தில் நம்ம இளைஞர்கள் சிக்கிக்குவாங்க அப்படிங்கிற எச்சரிக்கையை விடுக்கதான் இந்த காணொலி. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.